அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற புலனர்வ மாவட்டத்துக்குரிய பிம்பெட்டெவா ஒரு டேங்க் பார்க்க தான் போய் கொண்டிருக்கிறேன். இங்கிருந்து 47 கிலோமீட்டர் போகணும். இப்போ நேரம் சரியாக 9 மணி ஆகுது. இந்தியா ரைடில் என்னோட ஜெய் என்ற ஃப்ரெண்ட் தான் ஜாயின் ஆகிறார். அதோட இப்போ இலங்கை இருக்கிற நிலைமையில் பைக்குக்கு பெட்ரோல் அடிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. விடிய 5 மணியிலேருந்து 9 மணி வரைக்கும் நின்று தான் பெட்ரோல் அடிச்சுட்டு வந்தாங்க. அதுவும் 1500 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் அடித்தவே. இப்போ நான் கதிர்வேலை டவுனில் போய் கொண்டு இருக்கிறேன். இதில் இடது பக்கத்தில் பாருங்கள் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு எப்படி லைனில் நிற்கணும்னு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே லைனில் தான் நிற்கணும். இந்த கதிர்வேலை டவுன் தாண்டதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல இருக்குது. அந்தளவுக்கு டிராஃபிக்காக இருக்குது. இந்த டிராஃபிக்கான காரணம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ மண்ணம்பிட்டிய பிரிட்ஜு கிட்டவா போய் கொண்டு இருக்கிறேன். இதில் இடது பக்கத்தில் பாருங்கள் அந்த ரயில்வே பாலத்தோட இந்த ரோட்டோட வடிவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கேயும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. நான் இப்போ போய்கொண்டு இருக்கிற பாலம் தான் மண்ணம்பிட்டிய பாலம்னு சொல்கிறது. இடது பக்கத்தில் பாருங்கள் ரயில்வே தண்டவாளம் இருக்குது. அதே மாதிரி வலது பக்கத்தில் பாருங்கள் இந்த ஆறு எப்படி இருக்குண்டு. கூடுதலாக தான் நிஜால மழை பெய்திருக்கு. இந்த இடத்துல ரோட் ஷோட் எல்லாம் நான் ஏற்கனவே போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்க்காதாக்கள் நான் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ மண்ணம்பிட்டிய டவுனில் போய் கொண்டு இருக்கிறேன். இதிலேருந்து வலது பக்கம் திரும்பி 83 கிலோமீட்டர் போனோம்னா மையங்கன் என்ற இடத்துக்கு போகலாம். அதே 60 கிலோமீட்டர் போனோம்னா மகாவோயாண்ட இடத்துக்கு போகலாம். நாங்கள் அந்த மகாவோயாண்ட இடம் இருக்கிற இடத்தின் ரோட்டால் தான் போகணும். இடத்துல போய் கொண்டு இருக்கையில் இந்த ரோட்டோட வடிவை பாருங்களேன் எப்படி நல்லா இருக்குண்டு. உண்மையிலுமே கூலாகவும் இருக்குது இந்த இடத்துல போய்க்கல. அதோட நான் எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி சாப்பிடுவோம் அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் எந்த ஒரு ஹோட்டல்லையுமே சாப்பாடு இல்லை. அரவாசி ஹோட்டல் திறக்கவே இல்லை. இலங்கை எனக்கு காலப்போக்கில் நாங்கள் என்னத்தை சாப்பிட போகிறோம்ன்றது எனக்கு என்ன தெரியல. இடத்துல பாருங்களேன் ரோடு எப்படி வடிவாக இருக்குப்பா சொல்லி வாரது இல்லை. கிட்டத்தட்ட புலனர்வேல வலிக்கிட்டதுக்கு இங்கே வர மட்டும் ரோடுகள் நல்லா தானே இருக்குது. ஆனால் இதுக்கு பிறகு போய்க்கல எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். இடத்துல போய்கொண்டிருக்கல இடது பக்கத்தில் பாருங்கள் அந்த தாமரை குளம் மாதிரி ஒன்று இருக்குது நல்லா இருக்குது. அதே மாதிரி வடத்து பக்கத்தில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. இதுதான் கொஞ்சம் பெரிய ஹோட்டலாகவும் இருக்குது. இதை தாண்டி போனோம்னா சாப்பாட்டு கடை எங்கே இருக்குமென்னு தெரியலை. அதனால் இதிலேயே சாப்பிட்றோம். இப்போ பரோட்டா கேட்டுனாங்க. இதில் பாருங்கள் பரோட்டா வெட்டி போட்டு பருப்பு கத்தரிக்காய் மற்ற சம்பல் குழம்பெல்லாம் விட்டு தந்திருக்கிறேன். இப்போ சாப்பிடுவோம். ஓகே இப்போ இந்த கடையில் சாப்பிட்டு நாங்கள் பரோட்டா தான் சாப்பிட்டு நாங்கள் 4 பரோட்டா சாப்பிட்டதுக்கு 500 ரூபா காசு எடுத்துட்டோம். இந்த இலங்கையில் வாழவே இல்லாது. அதோட இப்போ ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன்னா நாளை ஹர்த்தால் அப்படின்ட்டு இதிலேருந்து போய் நாங்கள் பார்க்க வேண்டிய இடங்களை பார்த்துட்டு அப்படியே வீட்டோட தான் இருக்குது பிம்பெட்டெவா அந்த டேங்குக்கு. அதில் இருந்த கடைக்காரனாட்ட விசாரிச்சுனா இன்றைக்கு போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு அவர் சொன்னார். இன்றைக்கு மட்டும்தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா. வேணுண்டா நாளைக்கு தண்ணி பூட்டிருக்கணுமாம். அதுக்கு வர தண்ணியை இப்போ அரலங்கவையில் அந்த டவுனில் போய் கொண்டு இருக்கிறேன். இதிலேருந்து பிம்பெட்டெவா அந்த டேங்குக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் போகணும். இப்போ இந்த சந்திலேருந்து இடது பக்கத்தால் போனோம்னா மகாவோயா 38 கிலோமீட்டரில் இருக்குது. நான் இதில் இருந்து நேராக போனோம்னா தான் பிம்பெட்டெவா அந்த டேங்குக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் ஃபுல்லாகவே தார் ரோட்டாக தான் இருக்கும். போன முறையும் இந்த இடத்துக்கு வந்தாங்களா அப்போ இதில் தண்ணி இல்லை. அதனால் திரும்பி போயிட்டோம். இந்த முறை பாப்போம் தண்ணி இருக்குமென்ற ஒரு நம்பிக்கையில் தான் போய் கொண்டு இருக்கிறோம். இதோட தார் ரோட் முடிஞ்சது. இதில் இருந்து இடது பக்கத்தால் மண் ரோட் போகும். இதால் போன மட்டும் தான் நாங்கள் அந்த டேங்கை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குளத்தில் பாருங்களேன் அந்த குளத்துக்கு தண்ணி திறந்து விடுற இடம் அப்படி வடிவாக இருக்குண்டு. அதே மாதிரி வலது பக்கத்தில் பாருங்கள் மலைகள் எல்லாம் அப்படி இருக்குண்டு. உண்மையிலுமே வேறு லெவல். இப்போ இதில் இருந்து எங்கே போய் கொண்டு இருக்கிறேன்டா இந்த குளத்தின் தண்ணி வடிகிற தொகுதி அதாவது கலைஞ தொகுதி என்று சொல்கிறது அதை பார்க்க தான் போய் கொண்டு இருக்கிறோம். இந்த குளத்திலே அதுதான் வடிவாக இருக்கும். ஓகே கிட்டத்தட்ட அந்த வான் பாயிற தொகுதிக்கு வந்துட்டோம். தண்ணி பாயுது வேறு லெவலில் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் ஒரு ஜீப் ஒன்று நிற்குது பாருங்கள். எங்களோட அந்த காலத்து ஜீப் மாதிரியே இருக்குது. வேறு லெவல் வேறு லெவலில் இருக்குது உண்மையிலவே. போன முறை வந்து இந்த வியூவை பார்க்கலாம் போயிட்டு ஆனால் இந்த மரங்களுக்கு எல்லாம் இருந்திருக்கு. இப்போ இதிலேருந்து நல்ல கொண்டே பைக்கை விடுவோம். இதெல்லாம் விட்டுட்டு இதில் நாங்கள் பண்ண போகிற அட்டகாசங்களை நீங்கள் பாருங்க. இப்போ பைக்கை கொண்டே பார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து இந்த வியூவை பார்த்து கொண்டு இருக்கிறேன். உண்மையிலுமே கோபுரம் எந்த அளவு தெரிகிறது தெரியல. ஆனால் கண்ணுக்கு பார்க்க வேறு லெவலில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வியூவை நாங்கள் பார்ப்போம்.
ஓகே, இப்போ இந்த இடத்துல ட்ரோன் வியூவை பார்த்துருப்பீங்க. இதிலேருந்து நாங்கள் கீழே இறங்கி போய் குளிக்க போகிறோம். உண்மையிலுமே வேறு லெவலாக இருக்க வேண்டிய நான் நினைக்கிறேன். இப்போ இதிலேருந்து கீழ் பக்கத்தால் இறங்கி போய் தான் அந்த இடத்துல குளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் போய் கொண்டு இருக்கிறேன். பாருங்க நான் எப்படி இருக்குண்டு. ஒவ்வொருவருக்கும் அந்தளவுக்கு தெரியாது, அதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. நேரில் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவும் நல்லா இருந்திருக்கும். இதில் அந்த கான்கிரீட் மாதிரி இருக்குது, அது வளர்க்குறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக நடந்த வேண்டாம் சரி. இந்த கேப்பில் குளிச்சு முடிச்சு இதில் அங்கால நிறைய எப்படி கேப் இருக்குது. இப்போ அதுக்கு தான் போகிறோம். இதில் வழுக்குது பயங்கரமாக, அந்த விஷயத்தில் மட்டும் கவனம் இறங்கணும்னா சரி. இல்லை பாருங்க, கடைசிக்கு வந்துட்டோம். உண்மையில நல்லா இருந்தது. கட்டாயம் இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும், அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ இந்த இடத்துல நின்று நாங்கள் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு அப்படியே வலிக்கிடுவோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து குளிச்சுட்டு வலிக்கிட்டான். உண்மையிலுமே நல்லா இருந்தது. ஆனால் தண்ணி அந்த இடத்துல குளிரையில் பயங்கர கீட்டாகவும் வருது, அதே மாதிரி நோம்பலாகவும் வருது. இதில் இருந்து வலிக்கிட வேண்டியதான் பாருங்கள். அந்த பாதையில் நான் வந்த நாங்கள் அதில் இருந்து அப்படியே போனோம்னா சரி. ஓகே, இப்போ இந்த இடத்துலேருந்து வலிக்கிட்டு போய் கொண்டு இருக்கிறேன். உண்மையிலுமே நல்லா இருந்தது. இப்போ நேரம் சரியாக 12:44 ஆகுது. இதுலேருந்து அடுத்ததாக ஏலியன் ராக் ஒரு இடம் இருக்குது, அதுக்கு தான் போய் கொண்டு இருக்கிறேன். இங்கே இருந்து 14 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு கூகுள் மேப் சொல்லுது. இப்போ இந்த ஏலியன் ராக் போகிறதுக்கு ஒரு குறுக்கு ரோட்டால் கூகுள் மேப் கூட்டி கொண்டு போகுது. உண்மையிலுமே இப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் கார் ரோட்டை கொடுத்தீங்களா தான் நல்ல ரோட்டில் கூகுள் மேப் கூட்டிகிட்டு போகும். இல்லாட்டிக்கு இப்படியான சொங்கி மங்கி ரோட்டில் தான் நாங்கள் போக வேண்டியதாக இருக்கும். இந்த ஏலியன் ராக் மலைக்கு போன முறை வந்து நாங்கள் போன முறை வரைகளை இந்த இடத்துல மழை பெய்ததால் அந்த இடத்துக்கு போயிடலாம் போயிட்டு. ஆனால் இந்த முறை நல்ல வெயிலாகவே இருக்குது. பார்ப்போம், போக மட்டும் ஒரு நம்பிக்கையிலே போய் கொண்டிருக்கிறோம். இடத்துல போய் கொண்டிருக்கல வலது பக்கத்தில் பாருங்க மதுரோயா தேசிய பூங்காவனம் அப்படின்னு எழுதியிருக்கு. அதால் போனோம்னா நாங்கள் அந்த பார்க்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதிலேருந்து நாங்கள் போகிற ரோட்டை எதாண்டு பார்த்தீங்கன்னா மகாவயாண்ட இடத்துக்கு போகிற ரோட்டில் தான் போய் கொண்டு இருக்கிறோம். அந்த மகாவயாண்ட இடத்துல தான் நாங்கள் நூறகலாண்ட மலைக்கு முறக்கூடிய மாதிரி இருக்கும். இடத்துல போய் கொண்டு இருக்கீங்களே வலது பக்கத்தில் தெரியுது பாருங்க ஒரு மேலே, அதை தான் சொல்கிறது ஏலியன் ராக்ன்ற மேலேண்டு. ஓகே, இப்போ அந்த டானிகளை போகிறதுக்கான விகாரைக்கு வந்துட்டோம். இதில் தான் போய் அனுமதி கேட்கணும். ஆனால் இப்போ பூட்டாக இருக்குது. எதால் போகிறது? அதில் பாதை இருக்கா? ஓகே, அதால் விட்டுப்போம். இருந்து வலது பக்கத்தால் பாதை போகுது தான். இதிலேருந்து விகாரைக்கு நேராக போகணுமோ? இதில் எல்லாமே அந்த மேலே செய்கிற மிஷினரிஸ் தான் இருக்குது. அதில் ஒரு போட் ஒன்று இருக்குது, அதில் விட்டு பார்ப்போம். இல்லை பாருங்கள், கண்ணுக்கு முன்னுக்கே அந்த ஏலியன் ராக்ன்ற இடம் தெரியுது.
இதில் இருந்து இடது பக்கம் போகும். இதால் தான் அந்த விகாரை இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் விகாரை இருக்குது, ஆனால் ஒரு தடவையுமே காணையில். ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த வெளிக்கிடம் உள்ளே போய் அனுமதி காட்டினாங்களா அவையில் சொல்லவே நீங்கள் கொஞ்சம் விடிய, அதாவது 11 மணிக்கு முதல்ல வந்துருந்தீங்களா அந்த இடத்துக்கு போயிருக்கலாமாம். இப்போ நேரம் சரி ஒன்றரையாது. இதுக்கு பிறகு ஏறி 3:30 அப்படி போனோம்னா பின் நேரம் மழை வந்துருமாம். அதால் அதுக்கு பிறகு ரோட்டுகள் தெரிகிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னவே. அதால் நாங்கள் போகிறதா இருந்தால் விடிய வெள்ளன்னு வேறு சொன்னவே. நாளைக்காக இருந்தாலும் சரி, என்னால் நாங்கள் இதில் நிற்கலாத நிலைமை ஏன்னா நாளைக்கு ஃபுல்லாகவே இலங்கையில் கருத்தால். அதுக்கு பிறகு நாங்கள் சாப்பிட்ற வசதி மற்றது ரூம் வசதி எதுவுமே எங்களுக்கு கிடைக்காது. அதால் இதில் இருந்து வெளிக்கிட்டோம். பாப்போம் இதிலேருந்து போய்க்கல வேறு ஏதாவது ஒரு இடம் இருந்துச்சுன்னா கட்டாயம் அதையும் பார்த்து கொண்டு போவோம். இப்போ அரலங்கவையில் என்ற டவுனில் போய் கொண்டு இருக்கிறோம். இதில் இருந்து ஏதாவது ஒரு கடையை அனுப்பாட்டி சாப்பிட வேணும். பயங்கரமாக பசிக்குது. இப்போ நேரம் சரியாக 2 மணி ஆகுது. இப்போ இந்த டவுனில் சாப்பிடுவோன்னு பார்த்தா நான் எல்லா கடையுமே பூட்டாக இருக்குது. அதால் இதில் இருந்து போய் புலனர்வ டவுனில் தான் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் இருந்து போய்க்கல ஒரு வாய்க்கால் தொகுதி ஒன்று இருக்கும். அந்த தொகுதியில் ஒரு ஸ்பில் உண்டு, அதாவது தண்ணி வடிகிற துண்டு ஒன்று வடிவாக இருக்கும். அந்த இடத்தையும் பார்த்து கொண்டு போவோம். இடத்துல பாருங்க, நான் சொன்ன வாய்க்கால் தொகுதி வந்துட்டு இதில் இருந்து நான் சொன்ன இடத்தின் வியூவை பார்க்குறதுக்கு வலது பக்கத்தால் திரும்பி போகணும். இதால் போய் ஒரு கிராமத்துக்கு போகலாம் போல இருக்குது. ஆனால் என்ன கிராமம்ன்றது தெரியல. இதில் வர்ற தண்ணி வந்து மாதுருவையா டேம்லேருந்து வர்ற தண்ணி தான் இதில் வருது. இந்த இடத்து பக்கத்தில் பாருங்களேன் அந்த தண்ணி திறக்கிறது எப்படி இருக்குன்னு. வாவ், எப்படி இருக்கு ப்ரோ, வேறு லெவல். இதில் பாருங்களேன் அங்கேருந்து தண்ணி வருது. அப்புறம் அந்த தண்ணி எங்கேருந்து வருது? திருப்பி விட்டுருக்கணும் போல இருக்கேண்ணே. இந்த முழு வியூவை பார்க்கணுன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். பாருங்க காட்டுறேன். அப்பா வேறு லெவலில் இருக்குது. இதில் நிப்பாட்டிக்கொள்ளும். விடத்தில் பாருங்கள் தண்ணி வர்றது எப்படி வடிவாக இருக்குண்டா, அப்படியே வடிஞ்சு இதை விட நல்லதாக இருக்குது. இஞ்சால பாருங்கள் அப்படியே அந்த குளத்தில் வான்பாயிற மாதிரி வருது. அப்படியே அலையாக வந்து விடத்தில் தண்ணி விழுது. இதில் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்கணும் போல இருக்குது. என்ன ஃபேக்ட்ரின்றது தெரியலை. யாருக்கா தெரிஞ்சால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலுமே வேறு லெவலில் இருக்குது இந்த இடம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வியூவை பார்த்துனாங்களே இது வந்து கரண்ட் எடுக்கிற ஒரு ஃபேக்ட்ரியாம். இப்போ இதிலேருந்து நாங்கள் நேராக போய் கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் இப்போ பார்த்து நாங்கள் அதே மாதிரி வியூ இதிலேருந்து 2 கிலோமீட்டர் போய்களே இருக்குதாமன்ற ஒரு ஐயா சொன்னவர். இப்போ அதை பார்க்க தான் போய் கொண்டு இருக்கிறேன். என்ன இந்த புலனர்வையில் வெயில் கூட இருக்கிறதால கோபுரோவில் அப்படி வழியில் வச்சேன்டா அப்படியே கீட் ஆகி ஸ்டக் ஆகுது வீடியோ இல்லாமல். நீங்கள் போன வீடியோஸில் சில கட்டங்களை பார்த்துருப்பீங்களான்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல போய்கொண்டிருக்கீங்கள பாருங்கள், இடது பக்கத்தில் வாய்க்கால் அப்படியே இந்த ரோட் வடிவாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நானும் ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி ஓடி போய் கொண்டு இருக்கிறேன். இன்னும் அந்த ஐயா சொன்ன இடம் வர்ற மாதிரி இல்லை. இதில் இது இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். இந்த ரோட்ல எல்லாம் பெரிய வாகனங்கள் போயிடாத போல இருக்குது. ஆட்டோ, பைக் அப்படியான வாகனம் தான் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் எங்களோட மண்டையிலே முட்டும் போல இருக்குது, அப்படி இருக்குது. அந்த ஐயா சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். இடத்துலேயும் இடது பக்கத்தில் பாருங்கள் அந்த கரண்ட் எடுக்கிற ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது.
இதுதான் அந்த ஐயா சொன்ன இடம். இது அந்தளத்துக்கு பெருசாக இல்லை, ஆனால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடமும். இடத்துல நிப்பாட்டிக்கொள்வோம். ஓகே, இப்போ இந்த இடத்துலேருந்து வெளிக்கிட்ட நேரம் சரியாக 2:45 இதிலேருந்து நாங்கள் பொலனறுவை டவுனில் போய் முதல்ல சாப்பிட வேணும். மற்றபடி இந்த இடத்த பற்றி சொல்லப்போனால் இதில் இருக்கிற அந்த கரண்ட் எடுக்கிற ஃபேக்ட்ரி இருக்குதுன்னா அது ப்ரைவேட் லிமிட்டடாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது தனியார் கம்பெனியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரத்துக்கு நாங்கள் சாப்பிடல, பயங்கரமாக பசிக்குது. அதோட இங்கே அடிக்கிற வெயில் வந்து உங்களை டப்புண்டு சோற வைக்குது. அதுதான் முதலாவது பிரச்சனையாக இருக்குது. ஓகே, நான் இதிலேருந்து அப்படியே பொலனறுவை டவுனில் சாப்பிட்டுட்டு அதிலேருந்து அப்படியே வீட்டை தான் போகிறோம். ஏன்னா நாளைக்கு ஹர்த்தால் அப்படியே நியூஸ் வந்ததால் நாங்கள் வீட்டை தான் போகணும். ஓகே, நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொட்டேன். ஏதாவது காரணத்துக்கு அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.